தேனி மாவட்டம் பெரியகுளம் நகரில் சாலையில் நடந்து சென்ற 60 வயது முதியவர் அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெரியகுளம் நகர தாவேகா இணைச் செயலாளர் மதனின் தந்தையான 60 வயது ராமகிருஷ்ணன் பேருந்து நிலையம் அருகே சாலையில் நடந்து சென்றார். அப்பொழுது அரசு பேருந்து மோதி உயிரிழந்த நிலையில் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். மயிலாடுதுறையில் நில அளவீட்டுப் பணியை ஆய்வு செய்த மாவட்ட வருவாய் அலுவலரை தகாத வார்த்தைகளால் பேசியதாக திமுக நிர்வாகி மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஜிவிஎம் நகரில் வசித்து வரும் ரேவதி என்பவருக்கு சொந்தமான நிலத்தை அளந்து சர்வேக்கல் போடுவதற்கு திமுக நிர்வாகி செல்வமணி என்பவர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக தெரிகிறது. பட்டமங்கலம் ஊராட்சி நடந்த முகாமில் பங்கேற்க சென்ற மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி பிரச்சினைக்குரிய நிலத்தை பார்வையிட்டுள்ளார். அப்போது அவரை பணி செய்ய விடாமல் தடுத்ததோடு தகாத வார்த்தைகளால் செல்வமணி பேசியதாக தெரிகிறது. இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை தாம்பரம் அருகே படிக்கட்டில் பயணித்ததை தட்டி கேட்ட நடத்துனர் மீது பள்ளி மாணவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரத்திலிருந்து வேங்கடமங்கலம் செல்லும் அரசு பேருந்தில் கேசவமணி என்பவர் நடத்துனராக பணியாற்றுகிறார். தாம்பரத்திலிருந்து பேருந்து புறப்பட்ட போது படிக்கட்டில் நின்றிருந்த 4 மாணவர்களை உள்ளே செல்லுமாறு கேசவமணி கூறியுள்ளார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆலப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் வந்ததும் மாணவர் ஒருவர் கேசவமணியை தாக்கியதில் அவரது மண்டை உடைந்தது. தாக்குதல் நடத்திய மாணவனை பொதுமக்கள் பிடித்து ஒப்படைத்த நிலையில் உடனிருந்த 3 மாணவர்கள் தப்பியோடினர். வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்திரைய மாதா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. பேராலயத்திலிருந்து எழுந்தருளிய புனித மாதா தேரினை மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வசாய் கிறிஸ்தவ மீனவ பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தோளில் சுமந்து வந்தனர். இதில் 50,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தேர் நிலையை வந்தடைந்ததும் வானவேடிக்கைகள் களைகட்டின. சண்டிகரிலிருந்து மதுரைக்கு ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். மதுரை ரயில் நிலையத்தில் சண்டிகரிலிருந்து ரயிலில் வந்த பயணிகளின் உடைமைகளை ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனையிட்டனர். அப்போது ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தைச் சேர்ந்த தர்கேஸ்வர் வாரிகி என்பவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் சண்டிகரிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து மதுரையில் விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. மதுரையில் மின்சார வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மின்சார இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. திருப்பாலை முனீஸ்வரன் நகரைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் மாவு வியாபாரம் செய்து வருகிறார். இவர் நாகனாகுளம் கண்மாய் பகுதியில் தனது எலக்ட்ரிக் பைக்கை நிறுத்திவிட்டு நடைபயிற்சி சென்றுள்ளார். மீண்டும் பைக்கை ஸ்டார்ட் செய்த போது திடீரென்று புகை வெளியேறி தீப்பிடித்திருந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மேமாத்தூரில் உள்ள பங்கில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் தர மறுத்த 6 பேர் கொண்ட கும்பல் பெண் ஊழியர் மற்றும் மேலாளரை தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது. 2 இருசக்கர வாகனங்களில் மதுபோதையில் சென்ற இளைஞர்கள் 350 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் செல்ல முயன்றதாக தெரிகிறது. அதனை தட்டி கேட்டபோது பெட்ரோல் பங்க் ஊழியர் பொன்மணி மற்றும் மேலாளர் வினோத்குமாரை தாக்கினர். இந்த வழக்கில் 2 சிறுவர்கள் உள்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வழிபறியில் ஈடுபட்ட தவிக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். வாய்மேடு ஊராட்சி செயலாளராக இருந்து வருபவர் அபிஷேக். இவர் தவிக நிர்வாகியாகவும் உள்ளார். அவர் அதே பகுதியில் வாகனத்தில் சென்ற கோபிகிருஷ்ணன் மீது தாக்குதல் நடத்தி 2 சவரன் தங்கச் செயினை பறித்ததாகவும் காவல்துறையினர் வழக்கு பதியாமல் இழுத்தடிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் காவல்துறையினர் அபிஷேக் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கோவை பேரூர் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சட்டக்கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். பச்சப்பாளையத்தைச் சேர்ந்த பிரதாப் என்பவர் தொலைதூர கல்வி வழியாக சட்டம் படித்து வந்தார். இவர் கடந்த திங்களன்று வீட்டை விட்டு வெளியே சென்றவர் திரும்பாத நிலையில் சிறுவாணி சாலையில் விபத்தில் சிக்கி தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்தது தெரியவந்தது. பிரதாப்பின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய நபரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் கருப்பு கவுனி உள்ளிட்ட பாரம்பரிய நெல்மணிகளை கொண்டு காமராஜரின் உருவப்படத்தை 124 நிமிடங்களில் வரைந்து சாதனை படைத்த மாணவனுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது.
10ஆம் வகுப்பு மாணவன் சாய் சரண் நெல்மணிகளால் வரைந்த காமராஜரின் உருவப்படம் உலக சாதனையாக ஜாக்கி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டது. சென்னை மணலியில் சிபிசிஎல் சார்பில் ஸ்வச்சதா பக்வாடா எனப்படும் தேசிய தூய்மை இயக்கம் சார்பில் மரக்கன்று நடும் விழா மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், தாயின் பெயரில் ஒவ்வொருவரும் ஒரு மரம் நட்டால் பசுமை பெருகும் என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஒரு மரம் அப்படி வந்து 147 கோடி ஜனங்கள் நினைச்சா நமக்கு 147. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 9 பேர் கைது செய்யப்பட்டனர். மருச்சுக்கட்டு என்ற இடத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் சூதாட்டம் நடப்பதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 23 பேர் சூதாட்டத்தில் ஈடுபட்டதோடு போதைப்பொருள் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து திருமண மண்டப உரிமையாளர் உட்பட 24 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மானாமதுரையைச் சேர்ந்த ராம்குமார் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து ஒரு கார், 7 இருசக்கர வாகனங்கள், 1,25,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இன்னும் இலாக்கா ஒதுக்கப்படாததை கண்டித்து அரசு விழாக்களை பாஜக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து 3வது முறையாக புறக்கணித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் தேர்வு, இலாக்கா ஒதுக்கீடு, சட்டமன்ற கூட்டம் உள்ளிட்ட அனைத்தும் உரிய நேரத்தில் நடைபெறும் என்று தெரிவித்தார். சென்னையை அடுத்த புழல் சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி நெஞ்சுவலி காரணமாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தார். தாம்பரத்தை அடுத்த சேலையூர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் திடீரென தனக்கு நெஞ்சு வலிப்பதாக பாலாஜி கூறியதை அடுத்து அவரை சிறை நிர்வாகம் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது. இருப்பினும் அவர் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி உரிமை மீட்பு குழுவின் சார்பாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் பயிர்க்கடன், மகளிர் குழுக்கடன், நகைக்கடன் உள்ளிட்ட கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே கோவிந்தன் தாங்கல் ஏரியில் குடியிருப்பு பகுதியில் இருந்து கழிவுநீர் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சுற்றுவட்டாரத்தில் நிலத்தடி நீர் மாசடையும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் மண்டல குழு தலைவர் ஜோதிலட்சுமி நாராயண பிரசாத் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது கழிவுநீர் ஏரியில் கலக்காமல் தடுக்க மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார்.